Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Mubarak Ali Dawoodi Official Islamics Always. என்னுடைய சேனலுக்கு உங்களை இந்த வீடியோக்காக வேண்டி நண்பர்கள் வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நாம் என்ன சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னு சொன்னால், தினமும் ஒரு கொள்கை சிந்தனை அப்படிங்கிற அடிப்படையில் 4வது கொள்கை ரீதியான விஷயங்களில் அல்லாவின் வல்லமையை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாவுடைய வல்லமையை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாவுடைய வல்லமைனா என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அவனுடைய ஏற்பாடுகள் என்னங்க, அல்லாஹுடைய வல்லமைன்னு சொன்னால் அவனுடைய ஏற்பாடு மற்றும் அவனுடைய நாட்டத்திற்கு ஏற்பவே அனைத்து விஷயங்கள் என்னங்க நடக்குது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. அவனுடைய நாட்டம் இருந்தால் எதுவுமே என்னங்க இந்த உலகத்தில் நடக்கும். ஒரு மரத்துலேருந்து ஒரு இலை கீழே விழுவுனாலும் அவனுடைய நாட்டம் இல்லாமல் என்னங்க கீழே விழுகாது. இப்போது அல்லாஹ் அவனுடைய இது நாம் என்ன செஞ்சுக்கணும், மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். அப்புறம் 2வது விஷயம், உன் அடியார்களுக்கு நாடியவை தவிர வேறு எந்த நாட்டமும் அடியார்களுக்கு இருக்காது. அல்லாஹ் தாலா சில விஷயங்களை நாடி என்ன செஞ்சிருப்பான், அடியார்களுடைய விஷயங்களை ஆக்கியிருப்பான். அது இல்லாமல் என்ன செய்ய முடியாது, அவங்க வேறு எதுவுமே செய்ய முடியாது. அவன் அவர்களுக்கு அதை நாடுகிறானே அது ஆகிவிடும், நடந்துவிடும். அவன் எதை நாடவில்லையோ அது ஆகாது, நடக்கும். அவனுடைய அடியார்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹாலா அவங்களுடைய எல்லா விஷயங்களும் எழுதியிருப்பான். அது மட்டும் தான் என்ன செய்யப்படும், உங்களுக்கு ஆகும், நடக்கும். மற்ற விஷயங்கள் எதுவுமே நடக்காது. அது யார் நினைச்சாலும் சரி, நினைக்கணும்னாலும் சரி. இப்போது 3வது விஷயமா, அவன் நாடியவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறான், அவனை பாதுகாக்கிறான். அவர்களுக்கு யஹ்தி மையஷா, அவன் நாடியவர்களுக்கு என்ன செய்கிறான், நேர்வழி கொடுக்குறான். வயதில்லு மையஷா, அவன் நாடியவர்களை நேர்வழியிலிருந்து சருகச் செய்கிறான். வயலமு ஃபதுல வயதில்லு மையஷா, அவனை என்னங்க இவை அவனுடைய கருணை ஆகும், அல்லாவுடைய கருணை ஆகும். நாடியவரை வழிகெடுக்கிறான், கைவிட்டு விடுகிறான். இன்னஜாலு இவதில் அதுலன், சோதிக்கிறான். இவை அவனது நீதியே, அல்லாவுடைய நீதி தான். என்னங்க, நாடியவர்களுக்கு நேர்வழி கொடுக்குறான், அவனை பாதுகாக்கிறான், இன்னும் அவனுடைய கருணையே ஆகும். நாடியவரை வழியெடுக்கிறான், கைவிட்டு விடுகிறான், சோதிக்கிறான். இவை அனைத்துமே என்னங்க, அல்லாவுடைய நீதி. அப்புறம் 4வதாக பார்த்தோன்னு சொன்னால், அவர்கள் அனைவருக்கும் அவனுடைய நாட்டப்படி அவனுடைய கருணை மற்றும் நீதிக்கிடையே சுற்றி வருகின்றான். அதாவது குல்லு யத்தலப்பு ஃபி மசியத்திஹி பைனல் ஃபதரிஹி வாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அல்லாஹுடைய கருணை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்துக்குமே பகிர்ந்து கொடுக்கறதுங்கிறது, அது எப்படி சொல்லுவோம்னு சொன்னால், ஒரு சரி பாதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இஸ்லாத்து ரீதியில் யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்கணும்னு இருக்குதோ அதுதான் நீதி, அதுன்னு சொல்லுவோம். சிறியவருக்கு பிள்ளைகள் இருக்கிறான் அவங்களுக்கு, பெரியவங்க இருக்கிறான் அவங்களுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை என்ன செய்யும், அவங்களை பார்த்து மாறுபடும். அதுதான் நீதின்னு சொல்லப்படும். அப்போது அவர்கள் அனைவருக்கும் நாட்டப்படி தான் அவன் என்ன செய்கிறான், கருணை மற்றும் நீதிக்கிடையே சுற்றி வருகிறான். அப்புறம் 5வது விஷயமா பார்த்தோன்னு சொன்னால், முரண்பட்டவர்களை விட்டும் நிகரை விட்டும் அவன் மிக உயர்ந்தவன். அவனுக்கு எதிரானது, அவனுக்கு நிகரானது, அவனுக்கு சமமானது எதுவும் இல்லை. இவை அனைத்தை விட்டும் அவன் மிக உயர்ந்தவன். அல்லாஹ்வுடைய அருளே, நம்ம காலையிலே சொன்னோம் முன்னாடி வீடியோவில், அல்லாஹ் என்னங்க இந்த உலகத்தை உடைய தேவைகளை விட்டும் நீங்கியவன், நிகரானவன் இல்லை, நிகரற்றவன். அப்போது அவனுக்கு அப்படிங்கிறது நிகரானது இல்லை, அவனுக்கு முரண்பட்டது எதுவுமே இல்லை. அவனை இதை விட்டு என்னங்க உயர்ந்தவன்.
அவனுக்கு எதிரானது, அவனுக்கு நிகரானது, அவனுக்கு சமமானது அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. இவை அனைத்தை விட்டும் அவன் என்னங்க ரொம்ப ரொம்ப மிக உயர்ந்தவன். பாருங்க 6வதா அடுத்து என்னது? லா ராத்த லி கலாஇஹி வலா முஅய்யிபுன் லி ஹுக்மிஹி வலா காலிப அம்ரிஹி. அவன் தீர்ப்பை தடுப்பவர் மற்றும் ரத்து செய்பவர் யாரும் அறவே இல்லை. அவனது சட்டத்தை மாற்றுபவர் யாரும் அறவே இல்லை. அவனது கட்டளையை மீறுபவர் யாரும் அறவே இல்லை. அல்லாஹ்வுடைய இந்த விஷயங்களை ஒவ்வொரு படைப்பினங்களும் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஒவ்வொரு சிப்பத்துகளோடு படைச்சிருக்கிறான். அவனுடைய தீர்ப்பை யாரும் தடுக்க முடியாது. மற்றும் அவனுடைய ரத்து செய்பவர்கள் யாருமே அறவே இல்லை. யாரு? அல்லாஹ்ங்கிறது யாருமே அல்லாஹ்ங்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க என்னங்க? யாருமே இல்லை. அவனது சட்டத்தை மாற்றுறவங்களும் யாருமே இல்லை. அந்த சக்தி யாருக்கும் இல்லை. அவனது கட்டளைகளை மீறுபவரும் ஏங்க யாருமே இல்லை. அப்போ அல்லாஹ்வுடையார்களே கடைசியா பார்த்தோம்னு சொன்னா, இவை அனைத்துமே நாம நம்பிக்கை கொள்ளணும். அனைத்துமே அவரிடமே நடக்கிறது என்பது உறுதி கொள்ளணும். இதான் கடைசி விஷயம். மேல சொன்னது எல்லாமே அல்லாஹ் தான் ஏற்பாடு செய்றான். அல்லாஹ்வுடைய நாட்டத்துல தான் நடக்குது. அடியார்கள் அடியார்கள் பக்கம் அவன் என்னங்க தேவையே ஆக மாட்டான். அவன் அதை விட்டு உயர்ந்தவன். அவன் கண்ணியமானவன். அவன் தான் மக்களை நேர்வழியின் பக்கம் செலுத்திக்கிறான். அவன் தான் பாதுகாக்கிறான். அவன் தான் என்ன செய்றான்? அவனுக்கு கருணை புரியலாம். தன் நாடியவங்களை வழிகெடுக்கிறான். தன் நாடியவங்களை வழிகெடுத்து கை விட்டுறான், சோதிக்கிறான். இவை அனைத்துமே என்னங்க? அவனுடைய நீதி. அல்லாஹ்வுடைய இதையெல்லாம் என்ன செய்யணும்? இவை அனைத்தையும் நாம் நம்பிக்கை கொண்டோம். அனைத்தும் அவரிடமே நடக்கிறது என்பதை உறுதியாக நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ்வுடைய அருளை இதுதான் அகீதா. அகீதான்னு சொன்னா கொள்கை. என்னங்க? கொள்கை. கொள்கை சம்பந்தமா உறுதியா இருக்கும். என்னங்க? அல்லாஹ்வை கொண்டு இது நடக்குது. அல்லாஹ்வை கொண்டு தான் அல்லாஹ் தான் தண்ணி கொடுக்குறான். அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். அல்லாஹ் தான் வீடு கொடுக்குறான். அல்லாஹ் தான் தொழில் கொடுக்குறான். அல்லாஹ் தான் வியாபாரத்தை கொடுக்குறான். அல்லாஹ் தான் என்ன உதவி செய்கிறான். அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே ரப்போட தொடர்பு படுத்துறது தான் நம்மளுக்கு வெற்றியே இருக்கு. அப்போ நாமளா எதுவுமே என்னங்க இந்த உலகத்துல செய்வோம். நம்மளை படைச்சதே ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் நம்மளை படைச்சான் அப்படின்னு சொல்லும் போது நாம எப்படி ஒரு பொருளை உருவாக்கணும்? நான் தான் உருவாக்கினேன். நான் தான் அந்த பொருளை படைச்சேன்னு எப்படி நாம என்னங்க சொல்ல முடியும்? சொல்றதுக்கு தகுதி என்னங்க நம்மளுக்கு எதுவுமே இல்லை. இப்போ ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டினவங்க மிஸ்திரி தான் கட்டினாரு. அந்த வீட கொத்தனார் தான் கட்டினாருன்னு சொன்னாலும், அந்த கட்டக்கூடிய வாய்ப்பையும், கட்டக்கூடிய சக்தியையும், கட்டுறதுக்கு உண்டான உதவிகளை செஞ்சது யாரு? ரப்பு தான். என்னங்க? ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு நம்ம கையை கொண்டு போறோம்னு சொன்னா, அந்த நரம்பு அந்த நரம்புக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இடுவான்? நீ என்ன செய்யி? அவர் சொல்றத கேளு. அந்த பொருளை எடு அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டா மட்டும்தான் என்ன செய்யும்? அந்த கை போய் அந்த பொருளை எடுக்கும். அப்படி அல்லாஹ்வுடைய உதவி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும்? நம்முடைய உடம்பே நரம்புகளே இல்லாம போய் நம்ம என்னங்க மரணிச்சிரும். நம்மளுக்கு உயிருங்கிறது இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடையார்களே, நண்பர்களே, நம்ம என்ன செய்யணும்னா, அகீதாவுடைய கொள்கையில உறுதியா இருக்கு. என்னங்க? அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்குது. பல விஷயங்கள் மாறுபட்டிருக்கு. குழப்பமான காலம். பல கொள்கைகள் ரீதியா என்ன செஞ்சிருக்கிறாங்க? பிரிஞ்சு பறந்து இருக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த இந்த நேரத்துல, இந்த காலத்துல என்ன சரியா இருக்கணும். அதனால கொள்கை ரீதியா ஷஹாதத்தோட நம்ம கலிமாவோட மொழிந்து வாழ்ந்தவர்களாகவும் அல்லாஹ்வுடைய எல்லா விதங்களான விஷயங்களையும் ஏற்று நடந்து அவனை முழுமையான முறையில் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்க, பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.